ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே இது வரைக்கும் லீகல் ப்ரொசீஜர்னால் எப்படி, லைசன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ஹெல்த்தி சேலஞ்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, மார்க்கெட்டில் நம்மளுடைய காம்படிட்டர்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம பேசக்கூடிய விஷயம் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். அதுலேயும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு தொழில் முனைவோர்கள் ஒரு 20-30 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் 3 நீங்கள் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க பீப்புள், யாருமே தொழிலை முதல்ல ஆரம்ப காலத்தில் தொடங்கி நடத்துகிறவங்களோ இல்லை தொழில் தொடங்கியிருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை, எல்லாமே ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ், நல்ல ஒரு கம்பெனி செட்டப்பு இல்லை ஃபேக்ட்ரி செட்டப்பு, நிறைய எம்ப்ளாயிஸோடு இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக இந்த கொஸ்டினை கேட்டேன். உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கக்கூடிய அந்த 3 விஷயங்களை சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட சொல்லிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அனுபவ ரீதியாகவும் என் கூட பயணிக்கக்கூடிய மற்ற தொழில் முனைவர்கள்கிட்டையும் கேட்டு அனுபவ ரீதியாக வெற்றி கண்ட விஷயங்கள் தான் அதிகப்படியாக நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி நான் கேட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஒரு 3 விஷயங்களாக பிரித்து எல்லாருமே அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்களுடைய அந்த சர்வீஸ் இருக்கக்கூடிய கஸ்டமர் டார்கெட் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே அவங்க சொல்லக்கூடிய 3 பாயிண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. அதாவது காமனாக ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு. பாக்கி 2 பாயிண்ட் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி வேலை ஆச்சு. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் வாடிக்கையாளரை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்கப்புறமேல ஃபைனான்ஸை நல்லபடியாக பார்த்துக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிமாரு. இன்னொரு நண்பர் அப்படின்னு பார்த்தா அக்கௌண்ட்ஸ் புக் கீப்பிங்கில் கவனம் செலுத்தணும், எம்ப்ளாய்க்கு சரியான சம்பளத்தை கொடுக்கணும், என்னோட வாடிக்கையாளரை பார்த்துக்கணுன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே தங்களுடைய முதல் 3 முக்கியமான விஷயங்களில் ஒன்றா வச்சுருக்கிறது கஸ்டமர் சப்போர்ட். அந்த வாடிக்கையாளரை எல்லாருமே முதல் 3 இடத்துக்குள்ள முதல் இடமா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள்ல பாக்கி 2 விஷயங்கள் தான் வேறுபடுதே தவிர, இந்த வாடிக்கையாளர்களுடைய சேவை, அதாவது நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ், ப்ராஃபிட் கிவர், என்ன சொல்றது, வாடிக்கையாளரே தெய்வம், இப்படி எதை வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய கேஷ் ஃப்ளோவுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட், அதாவது நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரச்சனை இல்லாத இடம் அப்படிங்கிறது இங்கே ஏதாவது இருக்கா? ஸோ எல்லா செக்டார்லேயும் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் மற்றதை கூட நம்ம கொஞ்சம் லேட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமருக்கும் நமக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளில் நாம் உடனடியாக தலையிட்டு அதை சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கூட நம்மளுடைய என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நாம் கொடுக்குற ஒரு சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமோ அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டலாக அஃபெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க நம்மளுடைய கஸ்டமராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்வீஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வழியாக நமக்கு ரெஃபரல் நிறையா வரும். ஸோ இந்த கஸ்டமரை நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும், ஒரு கஸ்டமருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த கஸ்டமருக்குன்னு என்ன செய்யணும், நம்ம எப்படி இன்னும் அதிகப்படியான சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற விஷயம் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கஸ்டமர் உங்கள் கூட பயணப்படும் போது அவங்க ரொம்பவும் இலகுவாக ஃபீல் பண்ணணும். ஸோ உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன், உங்ககிட்ட என்னுடைய சர்வீஸை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன், உங்ககிட்ட நான் என்னுடைய விஷயங்களை, அதாவது உங்ககிட்ட எனக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கிக்கிட்டதுக்கு நான் என்ன செய்கிறேன், ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன், இல்லை எனக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமர் எப்போவுமே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும். சம்டைம்ஸ் நிறைய பிரச்சனைகள் வரும், அதான் சொல்லிட்டேன், பிரச்சனைகள் இல்லாத இடம் எங்கேயும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் கஸ்டமருக்கும் நம்ம இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது, இல்லை ப்ராடக்டில் ப்ராப்ளம் வருது,
டெலிவரி டைமில் ப்ராப்ளம் வருது, இல்லை ப்ரைஸில் நமக்கு 2 பேருக்கும் ஒரு நெகோஷியபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் நாம் அந்த இடத்துல டைரெக்டாக இறங்கி அதை ஃபில்ஃபில் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்க பார்த்துக்கணும். இன்றைக்கி நாம் விஷன் 360 வழியாக கற்றுக்கிட்ட விஷயங்களில் ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆர்வம் உடையவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலுக்கு மிக முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி அந்த 3ல் 1 இந்த கஸ்டமர் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த கஸ்டமரை நாம் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணணும், இந்த கஸ்டமருக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்னும் எப்படி நல்லா பில்டப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கவும் மறக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தினால நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய என்டையர் கஸ்டமரோட சைக்காலஜிக்கல் தெரிஞ்சு அந்த கஸ்டமர் எல்லா பிஸ்னஸையும் கொடுத்துருவாங்கன்னா இல்லை. அந்த கஸ்டமர் எப்படிப்பட்டவங்களா ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை வரும்போது அந்த கஸ்டமரை நம்ம எப்படி அணுகணும், நம்ம டீம் அவங்களுக்கு எப்படி அணுகணும், நம்மளுடைய அந்த மற்றபடி ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியான வேலை செய்யணும், நம்மளுடைய டெலிவரி டீம் எப்படி அவங்களுக்கான அந்த டெலிவரியை கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடங்கி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தொடங்கி அவங்க கைகளில் அது போய் சேர்ந்து சந்தோஷம் அடைகிறதுக்கு வரைக்கும் என்னெல்லாம் நாம் வாழ்க்கை முழுவதும் படிக்கணுமோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கஸ்டமருக்கும் நமக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அது ஒரு வியாபாரத்தோடைய உயிர் நாடி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை வாழ்க்கை முழுவதும் தேடி படிக்கவும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம தொழிலில் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தொழிலை தொடங்கிட்டோம், அதை நல்லபடியாக நடத்தணும்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயத்தோட உங்க கூட வந்து சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.